அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. சன்மார்க்க சகோதர சகோதரிகளே, சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, நடமாடும் தெய்வங்களே, ஆட்சியாளர்களே, உலக சமய நெறியாளர்களே, இன்று இருக்கின்ற ஞான அறிவாளிகளே, அறிஞர் பெருமக்களே, வள்ளலாருடைய ஒரு சிறு கூற்றை சிந்திப்போமேயானால், இந்த உலகில் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமான செயல் என்ன, எதை செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டாம் என்று சிந்திக்க வேண்டும். பெற்றவர்கள் பிள்ளைகளை, பிள்ளைகள் பெற்றவர்களை 1930களில் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் 50-60களில் பார்த்திங்கன்னா வறுமையின் பிடியில் மக்கள் சிக்கி தவித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுதெல்லாம் எதை விற்றால் பசி போக்க முடியும் என்று எண்ணியவர்கள் பல கோடி பேர். இருந்த மாடு, ஆடு, கழனி, வீடு, நிலம், பொன் என்ற அனைத்தையும் விற்று மீண்டும் வறுமை தீராத பொழுது அவனுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்றால், ஏழ்மையில் வாடுகிறோம் என்பதை விட பசி வருகின்ற நேரத்தில் அவன் அஞ்சுகின்ற அச்சம் இருக்கிறதே, அது மிகப்பெரிய கொடுமையான ஒரு செயல். இது எல்லாருக்குமே பொதுவானது. இந்த பசி என்பது, பசி என்பது ஞானம், தத்துவம், கூடுவிட்டு கூடுவாய்தல், முற்றும் முறைந்த முக்காலம் அறிந்த முனிவர்கள் எவராயினும் இருந்தாலும் சரி, நாட்டை ஆளுகின்ற ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, சாதாரண தொண்டர்களாக இருந்தாலும் சரி, பசி வருகின்ற பொழுது அவருடைய செயல்பாடுகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிறார்கள். பசியே பிரதானமாக அவர்களுக்கு எடுபட்டு விடுகிறது. அந்த பசி நேரத்தில் எதை உண்டால் எதை கிடைக்கும், எப்படி கிடைக்கும் என்று இயங்குகின்ற பொழுது தன்னுடைய செயலினுடைய திறம் குறைந்து விடுகிறது. இது ஒரு புறம் இருக்க, பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள், தொழிலதிபர்கள், தொழிற்சாலைகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள், இவர்களுக்கு கூட அந்த பசி என்ற நேரம் வருகிற பொழுது அனைத்தையும் மறந்து விடுகிறார். ஒருவன் போரில் சண்டையிடுகிற பொழுது எதிரிட்டு அம்பை நெஞ்சில் வாங்கி கொள்கின்றான். ஆனால் அவன் நெஞ்சம் உரம் கொள்கிறது, ஐயனே, இந்த அம்பை பிடுங்கிவிட்டு எதிரிகளை துவம்சம் செய்கின்றேன், ஆனால் எனக்கு பசி வந்துவிட்டது, களைப்பு ஆகிவிடுமே, நான் என்ன செய்வேன் என்று எண்ணுகின்றான். இப்படிப்பட்டு இருக்கின்ற நேரத்தில் போகங்களை, அதாவது பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை என்ற 3 போகங்களையும் அனுபவம் கொண்டிருக்கிறவர் கூட பசி வந்துவிட்டால் அதையும் மறந்து விடுகின்றான். இப்படி நான் தான் பெரியவன் இந்த உலகத்திலேயே, என்னை விட பெரிய தாதா யாரும் இல்லை என்று எண்ணுவர்கள் கூட பசி வந்து விட்டால் அடங்கி விடுகிறார்கள். அப்பொழுது எவன் ஒருவன் அவருக்கு ஒரு கவலம் அன்னம் தருகின்றானோ அவனை மிகப்பெரியவன் என்று எண்ணுகின்றான். அப்படி அந்த ஒரு கவலம் அன்னம் தருகின்றவர்களை இந்த உலகம் போற்றுகிறது. அதற்கு ஈடான பலன் என்ன கிடைக்கும் என்றால், அதற்கு வார்த்தைகள் இல்லை, எல்லை இல்லை. இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் முழுவதுமே அவர்களுக்கு அர்ப்பணம் செய்யலாம், அது கூட பற்றாது என்று சொல்லலாம். ஏனென்றால் மனிதன் பசியினுடைய கொடுமை அப்படி இருக்கும் என்கின்றான் வள்ளலார். இப்படிப்பட்ட அற்புதமான செயலுக்கு இன்று உலகெங்கும் இருக்கின்ற சன்மார்க்க சகோதர சகோதரிகள் இடுகின்ற அன்னதானத்திற்கு அளப்பரிய வாழ்த்தும், அளப்பரிய புகழும், அளப்பரிய பொருளும், அளப்பரிய ஆயுளும் கூடி அவர்கள் அனைவரும் உடல் நலத்தோடும் நீண்ட ஆயுளோடும் நிறைவான செல்வங்களோடும் மெய்ஞானம், விஞ்ஞானம், அறிவு மேலோங்கியும் எல்லா வகையிலும் உயர்வு பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கின்றேன். ஓம் குருகாந்த ஈசாய தத்சத்.